ஒரு ஒட்டகமும் நரியும் சேர்ந்து தோட்டத்துல அதற்கான சாப்பாடு அந்த ஃபுட்ட சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இந்த நரி என்ன பண்ணுதுன்னா, அடிக்கடி ஊளையிட்டுட்டே இருக்குங்க. இத பார்த்த ஒட்டகம், "ஏய் நரியே ஊளையிடாத! யாராச்சும் நம்மள பார்த்துருவாங்க என்னைய. யாராச்சும் வந்து அடிச்சுருவாங்க, தொரத்தி விட்டுருவாங்க. எனக்கு பயமா இருக்கு. அப்படி செய்யாத" அப்படின்னு கேட்குதுங்க. ஆனா நரி என்ன சொல்லுதுன்னா, "ஒட்டகமே இது என்னோட பழக்கம். அப்படிதான் நான் ஊளையிடுவேன்" அப்படி சொல்லிட்டு அடிக்கடி ஊளையிட்டுட்டே இருக்குது. திடீர்னு காவல்காரர் அந்த தோட்டத்துக்குள்ள வந்துறாரு. வந்து ஒட்டகத்த பார்த்துறாரு. நரி குட்டியா இருக்கனால அங்கருந்து ஓடிதுங்க தப்பிச்சு. ஆனா ஒட்டகத்தினால ஓட முடியல, தப்பிக்க முடியல. அதனால என்ன பண்ணுது தெரியுமா? அந்த காவல்காரர்கிட்ட அடி வாங்குதுங்க. பயங்கரமா அவர அடிச்சுறாரு. வலி தாங்க முடியாம அங்கருந்து ஓடி வந்துருதுங்க ஒட்டகம். அப்ப நரி என்ன பண்ணுதுன்னா, அங்கருந்து ஓடி வந்து இந்த ஒட்டகத்து கூட ஜாயின் பண்ணுது. "ஒட்டகமே நீ அடி வாங்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எதுவுமே பேசாம ஒட்டகமும், நரியும் சேர்ந்து நடந்து வராங்க. அப்படி நடந்து வரும்போது நரி ஒட்டகத்த பார்த்து ஒரு ஹெல்ப் கேட்குதுங்க. "ஒட்டகமே அங்க பாரு பெரிய ஆறு வருது. அந்த ஆத்த கடந்து என்னால முடியாது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. உன்னோட முதுகுல என்னை ஏத்திக்கோ. ஏத்திட்டு அந்த ஆத்துக்குள்ள நடந்து போ. அப்படின்னா நான் தண்ணிக்குள்ள விழமாட்டேன்." அப்படின்னு சொல்லுதுங்க. ஒட்டகமும் சரி அப்படி சொல்லிட்டு நரிய ஒட்டகத்தோட முதுகுல ஏத்திக்கிதுங்க. ஏத்திக்கிட்டு அந்த ஆத்துக்குள்ள நடந்து போகுது. நடந்து போம்போது இந்த ஒட்டகம் என்ன பண்ணுதுன்னா, தண்ணிக்குள்ள மூழ்கி மூழ்கி எந்திரிக்குதுங்க. இத பார்த்து பயந்து போன நரி, "ஏய் ஒட்டகமே! தயவு செய்து தண்ணிக்குள்ள மூழ்கி மூழ்கி எந்திரிக்காத. அப்படி எந்திரிச்ச அப்படின்னா, நான் தண்ணிக்குள்ள விழுந்துருவேன். எனக்கு நீச்சல் தெரியாது. என்னால நீந்தி வர முடியாது. ப்ளீஸ் அப்படி செய்யாத" அப்படின்னு கேட்குதுங்க. அதுக்கு ஒட்டகம் சொல்லுது, "இது என்னோட பழக்கம். அந்த பழக்கத்த என்னால மாத்த முடியாது. நான் அப்படிதான் மூழ்கி மூழ்கி எந்திரிப்பேன்" அப்படின்னு நரிக்கிட்ட ஒட்டகம் சொல்லுதுங்க. இப்படியே மூழ்கி மூழ்கி எந்திரிக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, நரி வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருதுங்க. ஆத்துக்குள்ள விழுந்துருது. விழுந்த நரினால எந்திரிச்சு வரவே முடியல. அது தத்தளிச்சுக்கிட்டே இருக்குது. கரைக்கு போன ஒட்டகம் இந்த நரிய பார்க்குதுங்க. பார்த்து பாவப்பட்டு இந்த நரிய காப்பாத்தி கரைக்கு கொண்டு வருது. அப்பதான் அந்த நரிக்கு புரிய வருது. அச்சோ! நம்ம அன்னைக்கு அப்படிதான் ஊளையிடுற பழக்கம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊளையிட்டோம். அன்னைக்கு நம்மளால ஒட்டகம் அடிபட்டுச்சு. அதே மாரி நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டோம். நம்ம யாருக்கும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்றத ரியலைஸ் பண்ணுதுங்க. ரியலைஸ் பண்ணி ஒட்டகத்துக்கிட்ட சாரி கேட்குதுங்க. அதாவது இந்த கதையிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு பழக்கமாவே இருக்கட்டுங்க. நமக்கு சில ஹேபிட்ஸ் இருக்கும். அது மத்தவங்கள காயப்படுத்துது அப்படின்னா, அந்த பழக்கத்த மாத்திக்கணும் அப்படின்றத இந்த கதையின் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.